students, good morning to all. லாஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக இப்போ பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து ஹைட்ரோபில்லி. ஹைட்ரோபில்லினா நீர் மகர்ந்த சேர்க்கை என்று பெயர். ஹைட்ரோபில்லினா என்னது? நீர் மகர்ந்த சேர்க்கை, அதாவது நீர்கள் மூலம் சில தாவரங்கள் மகர்ந்த சேர்க்கை பண்ணுது, அதாவது பாலினேஷன் நடக்குது. அதான் பார்க்க போகிறோம். பாலினேஷன் பை வாட்டர் இஸ் கால்டு ஹைட்ரோபில்லி. பாலினேஷன் சொல்லக்கூடிய மகர்ந்த சேர்க்கை வந்து வாட்டர் மூலம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைட்ரோபில்லி. அண்ட் த ஃப்ளார்ஸ் pollinated water are said to be hydrophilous. அதாவது நீரின் மூலம் மகர்ந்த சேர்க்கை செய்யக்கூடிய எல்லாமே என்னது? நீர் மகர்ந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரங்கள், இல்லைன்னா நீர் மகர்ந்த செய்யக்கூடிய மலர்கள் என்று பெயர். ஹைட்ரோஃபிலஸ்னால் என்ன? நீர் மூலமாக மகர்ந்த சேர்க்கை செய்யும் மலர்கள் என்று பெயர். அப்போ பாலினேஷன் பை வாட்டர் இஸ் கால்டு ஹைட்ரோபில்லினா நீர் மூலம் மகர்ந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரங்கள். எந்த ஃப்ளார்லாம் வந்து பாலினேஷன் வந்து வாட்டர் மூலம் பண்ணுதோ அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோஃபிலஸ்னா நீர் மூலம் மகர்ந்த சேர்க்கை செய்யக்கூடிய மலர்கள் என்று பெயர். எக்ஸாம்பிள் வந்து வாலிஸ்னீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். அடுத்து ஹைட்ரிலா. இது ரெண்டுமே நீர் தாவரங்கள். அப்போ நீரில் இருக்கிறதுனால அது வந்து அப்படி போலன் கிரெயின்ஸ், அதாவது பாலினேஷன் எப்படி பண்ணுதுன்னா வாட்டர் மூலம் பண்ணுது. பாருங்க, there are a number of aquatic plants. இது வந்து இதில் பார்த்திங்கன்னா நிறைய அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்னால் நிறைய நீர் தாவரங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுதுன்றாங்க. only few plants pollination takes place by water. நிறையா நீர் தாவரங்கள் இருந்தால் கூட ஒரு சில தாவரங்கள் மட்டும்தான் வாட்டர் மூலமாக பாலினேஷன் பண்ணுது. அதான் சொல்கிறான், only in few plants pollination takes place by water அப்படின்ட்டு. பாருங்களேன், இந்த floral envelope of hydrophilous plants are reduced or absent. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீர் மூலம் மகர்ந்த பண்ணு சொல்லிட்டு, இப்போ ஃப்ளோரல் என்வலப்னா சில மலர்கள் வந்து டெவலப் இல்லாமல் இருக்கலாம். சில மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது என்வலப் பாருங்க, இந்த ஃப்ளோரல் என்வலப் ஆஃப் ஹைட்ரோஃபிலஸ் அப்படின்னா ஹைட்ரோஃபிலஸ் பிளான்ட்ஸ்னால் நீர் மூலம் மகர்ந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரங்களில் ஃப்ளோரல் என்வலப் சொல்லக்கூடிய ஒரு உறை இருக்கும். அந்த உரை இருந்தால் கூட சப்போஸ் ஒரு மலர் இருக்குன்னா அந்த மலரை சூழ்ந்து ஒரு உரை இருக்கும். அந்த உரை இருக்கலாம், இல்லை அப்படியே இருந்தால் கூட அது வந்து ரெடியூஸாக இருக்கும். ஒன்று ஆப்சண்ட் இல்லாமல் இருக்கலாம். என்ன சொல்கிற வரேன்னா அந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. நீர் மூலம் மகர்ந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரங்களில் மலர்களை சுற்றி ஒரு உரை காணப்படும். அந்த உரை இருக்கலாம், அப்படியே இருந்துச்சுன்னா அது ரெடியூஸாக இருக்கும், இல்லைன்னா இல்லாமல் இருக்கும் அப்படின்றாங்க. அதான் இந்த ஃப்ளோரல் என்வலப் ஆஃப் ஹைட்ரோஃபிலஸ் பிளான்ட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு ஆர் ஆப்சன்ட். இன் வாட்டர் பிளான்ட்ஸ் லைக் ஐகோனியா, வாட்டர் பிளான்ட் ஐகோனியா வந்து ஐகோனியா அண்டு வாட்டர் லில்லி, பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த விண்ட் ஆர் பை இன்செக்ட்ஸ். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி வாட்டர் பிளான்ட்ஸில் ஐகோனியான்னு ஒரு தாவரம் இருக்குது, வாட்டர் லில்லி இருக்குது. ஆனால் ரெண்டுமே நீர் தாவரங்கள் தான், ஐகோனியாவும் வாட்டர் லில்லி. ஆனால் வாட்டரில் இருந்தால் கூட அதோடைய பாலினேஷன் வந்து வாட்டர் மூலம் நடக்கலை. எப்படி நடக்குது? காற்று மூலமாகவும் இன்செக்ட் மூலமும் நடக்குது. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம படிக்கிறது வந்து ஹைட்ரோஃபிலஸ்னால் நீர் தாவரங்களை பற்றி படிக்கிறோம். நீர் தாவரங்களில் வந்து நீர் இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லா தாவரங்களும் நீர் மூலமாக பாலினேஷன் பண்ணலை, ஒரு சில தாவரங்கள் தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் வாலிஸ்னீரியா, ஹைட்ரிலா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் நீரில் வாழக்கூடிய தாவரமாக இருந்தால் கூட ஐகோனியாவும் வாட்டர் லில்லி அது வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷன் எப்படி பண்ணுதுன்னா த்ரூ த விண்ட் அண்டு இன்செக்ட் மூலம் பண்ணுது. அதேமாதிரி ஹைட்ரோஃபிலஸில் வந்து 2 டைப் இருக்குது. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபில்லி. ஒன்று வந்து எபி ஹைட்ரோபில்லி, இன்னொன்று வந்து ஹைபோ ஹைட்ரோபில்லி. எபி ஹைட்ரோபில்லின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெளி மகர்ந்த சேர்க்கை, அதாவது பார்த்திங்கன்னா நீருக்கு மேலே நடக்கக்கூடிய மகர்ந்த சேர்க்கை. நீரில் வந்து இப்போ நீரில் இருக்கக்கூடிய தாவரங்கள்லேயே நீருக்கு மேலே நடக்கக்கூடியது. இன்னொன்று வந்து ஹைபோ ஹைட்ரோபில்னா வாட்டருக்குள்ளேயே நடக்கக்கூடியது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹைட்ரோஃபிலஸ்ன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எபி ஹைட்ரோபில்லினா வாட்டர் லெவலில் பாலினேஷன் பண்ணக்கூடியது. இன்னொன்று வந்து வாட்டருக்குள்ளே பாலினேஷன் நடக்கும். வாட்டருக்குள்ளே நீருக்குள்ளேயே அந்த போலன் வந்து ஸ்டிக்மாவுக்கு போகும். அந்த பாலினேஷன் 2 நடக்கும். அப்போ 2 டைப் இருக்குது, எபி ஹைட்ரோபில்லி அண்ட் 1.
இதில் பாருங்கள், இன் மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரோப்ளஸ் ஃப்ளார்ஸ் த pollen grains possess mucilage covering with protect them from the wetting சொல்லக்கூடிய them from the wetting. அதாவது என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நீரில் வாழக்கூடிய அந்த நீர் தாவரங்கள், அதாவது நீர் தாவரங்கள் இருக்கக்கூடிய ஃப்ளாரில் அதனுடைய போலனை சுற்றி ஒரு கவர் காணப்படுது. போலனை சுற்றி போலன் கிரெயின்ஸ் இருக்காதுங்க. இப்போ சப்போஸ் வாட்டர் இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து அதனுடைய ஆந்தர் வெடித்து போலன் வந்து அப்படியே வாட்டரில் மிதக்குது. அப்படி வாட்டரில் மிதந்தால் கூட அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஈரமாக விடாமல், வாட்டரில் போலன் கிரெயின்ஸ் இருந்தால் கூட அந்த போலன் வந்து வாட்டரில் நனையாமல் இருப்பதற்காக அதை சுற்றி ஒரு உரை காணப்படும். அந்த உரைக்கு பேர் தான் மியூசிலியஸ் கவரிங் பேர். அந்த உரைக்கு பேர் தான் அது என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, நீர் பட விடாமல் அந்த போலனை வந்து நீரில் வந்து நனைய விடாமல் பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நனைய விடாமல் பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பாலினேஷன் சிறப்பாக நடக்கும். வாட்டர் இருக்கக்கூடிய தாவரங்களில், நீர் தாவரங்கள் இருக்கக்கூடிய போலன் வந்து வெடித்து சிதறும் பொழுது அந்த போலன் நீரில் நனையாமல் இருப்பதற்காக ஒரு கவர் காணப்படுது. அந்த கவருக்கு பேர் தான் மியூசிலியஸ் கவரிங்னு பேர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வர மியூசிலியஸ் போடுங்களா, மியூசிலியஸ் கவரிங் போடுங்க, விச் ப்ரொடக்ட்ஸ் தெம் ஃப்ரம் த வெட்டிங். ஓகே, அடுத்து நமக்கு பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எபிஹைட்ரோபில்லி. எபினா நான் நிறைய சொன்னேன். எபின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நீருக்கு, அதாவது நீர் தாவரங்களில் நீருடைய வாட்டர் லெவலில் மிதக்குமா இல்லையா, சில தாவரங்கள் வந்து நீர் லெவலில் மிதக்கும். அந்த தாவரங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு பேர் தான் எபிஹைட்ரோபில்லி. பாலினேஷன் அகர் அட் த வாட்டர் லெவல். வாட்டரில் நிறையா தாவரங்கள் மிதந்துக்கிட்டே இருக்கும். அப்படி மிதக்கும் பொழுது அந்த தாவரங்களுடைய பூக்கள் வந்து அந்த பூக்களுக்குடைய ஆந்தர் வெடித்து அந்த போலன் வந்து வாட்டர் லெவலில் கீழே விழுகும். அப்போ வாட்டர் லெவல் மிதந்துக்கிட்டே போய் இன்னொரு தாவரத்துடைய ஃபீமேல் பிள்ளோட இணையும். அப்படி பண்ணக்கூடிய தாவரம் அப்போ வாட்டருக்கு மேலே பண்ணக்கூடிய, வாட்டர் தான் பண்ணுது, வாட்டர் மூலமாக தான் பாலினேஷன் பண்ணுது. வாட்டர் மூலம் பண்ணால் கூட அது வந்து வாட்டர் லெவலில் மேலே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுது. அப்படி பண்ணக்கூடிய தாவரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாலிஸ்னீரியா, அடுத்து ஸ்பைராலிஸ், எலோட்டியா, இந்த 3 தாவரங்கள். இது ஒரு மார்க் கேட்கலாம். அப்போ எபிஹைட்ரோபில்லி எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா வாலிஸ்னீரியா, ஸ்பைராலிஸ், அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னது எலோட்டியா, இந்த மாதிரி 3 தாவரங்கள் இருக்குது. எலோட்டியா சொல்லக்கூடிய 3 தாவரங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், பாலினேஷன் வாலிஸ்னீரியா. பாலினேஷனின் மகரந்த சேர்க்கை வந்து இப்போ நீருக்கு மேலே நடக்கக்கூடிய தாவரத்துக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ஒன்று வாலிஸ்னீரியா பைரசிஸ். இந்த தாவரத்தை பார்த்துக்கோங்க. இந்த தாவரம் வந்து இதுக்கு பேர், இந்த தாவரம் தான் வாலிஸ்னீரியா. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டருக்கு உள்ளே இருக்குது. அது வந்து வாட்டருக்குள்ளே இருந்தால் கூட மகரந்த சேர்க்கை பண்ணும்போது மட்டும் அவனுடைய பெண் மலர் வந்து வாட்டர் லெவலுக்கு மேலே வருது. இந்த பாருங்கள், வாட்டர் லெவலில் வருது. அவனுடைய போலன்ஸ் வந்து உள்ளேயே வெடித்து அந்த போலன் கிரெயின் அப்படியே வாட்டர் லெவலில் மிதந்து வருது. இங்கே இருக்கக்கூடிய பெண் ஃப்ளாரோடைய ஸ்டிக்மா கூட இந்த மிதந்து வரக்கூடிய போலனை இணைஞ்சு அங்கே வந்து பாலினேஷன் நடக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன் வாட்டர் லெவலில் நடக்கிறது. அப்போ வாட்டருக்கு மேலே நடக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து எபிஹைட்ரோபில்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹெட்டிங் பாருங்க. இப்போ நம்ம பாலினேஷன் வாலிஸ்னீரியா ஸ்பைரலிஸ் அப்படி தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் ஏ டயோசியஸ். டயோசியஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயோசியஸ்னால் இதில் வந்து 2 பூக்கள் இருக்குது. அதாவது 2மே இருக்குது, ஆண் இருக்குது, பெண் இருக்குது. அதுக்கு இப்போ என்னது டயோசியஸ் இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறான், டயோசியஸ் இருக்கா. அடுத்து பாருங்க, சப்மெர்ஜ்டு அண்டு ரூட்டட் ஹைட்ரோபைட்ஸ். இந்த தாவரம் வந்து சப்மெர்ஜ்டுனா நீருக்குள்ளே மூழ்கி இருக்கும். சப்மெர்ஜ்னா இந்த வாலிஸ்னீரியா தாவரம் வந்து நீருக்குள்ளே மூழ்கி இருக்குது. அண்டு ரூட்டட் ஹைட்ரோபைட்னா நீருக்குள்ளே மூழ்கி இருந்தால் கூட அந்த தாவரத்துடைய வேர் வந்து கீழே வந்து, அதாவது நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணிலேருந்து புதைந்திருக்கு, மண்ணிலேருந்து வேர் ஊண்டி இருக்குது. அப்போ ரூட்டட். அப்போ இந்த தாவரம் வாட்டருக்கு உள்ளே மூழ்கி இருக்கிறதுனால சப்மர்ஜ்டு. ரூட்டட் ஹைட்ரோபைட்னா அடியில் வேர் விட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, வேர் விட்டு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் பிளான்ட் ஃபேர்ஸ் சாலிட்டரி ஃப்ளார்ஸ். ஃபீமேல் ஃப்ளார் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபீமேல் ஃப்ளார் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எதை உருவாக்குது, சாலிட்டரி ஃப்ளாரை உருவாக்குது. சாலிட்டரின்னு சொன்னால் ஃபீமேல் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஃபீமேல் பிளான்ட் வந்து சாலிட்டரினா ஒரு தனி மலரை உருவாக்கும். ரைஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் லெவல் யூஸிங் ஏ லாங் காயில்டு ஸ்டால்க்
அடுத்த டைம் பாலினேஷன் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரம் இருக்குது, வாலிசினிய தாவரம் இருக்குது. அந்த வாலிசினிய தாவரம் ஒரு பெண் மலரை உருவாக்குது. அந்த பெண் மலரில் வந்து நீளமான ஒரு காயில் இருக்குது. அது வந்து நீளமான காயில்ன்றது பெண் மலருடைய காம்பு. அந்த காம்பு நீளமாக இருக்கிறதுனால அது வாட்டர் லெவலுக்கு மேலே வரும். எதுக்காக மேலே வருது? பாலினேஷன் பண்ணுவதற்காக மேலே வருதுன்னு சொல்கிறான். அப்போ வாலிசினியா சொல்லக்கூடிய ஒரு தாவரம் வந்து ஒரு டயோசியஸ். சப்மர்ஜிட்னா வாட்டரில் மூழ்கி இருக்குது. கீழே வந்து வேறு ஊண்டி இருக்குது. அதுக்கு பேர் ரூட்டட் ஹைட்ரோபைட்ஸ். என்னுடைய ஃபீமேல் ஃப்ளார் ஃபேஸ் சால்டேரினா தண்ணி மலராக உருவாக்குது. அந்த ஃபீமேல் ஃப்ளாரில் வந்து ரைஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் லெவல் யூஸிங் லாங் காயில்டு ஸ்டால்க்னா என்னுடைய காம்பு வந்து காயில் மாதிரி நீளமாக இருக்குது. அதனால் வாட்டர் லெவலுக்கு வருது. எதுக்காக வருது? எப்போ பாலினேஷன் பண்ணுமோ அப்போ மட்டும்தான் அந்த காயில் நீண்டு வரும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன பாருங்கள். A small cup-shaped depression is formed around the female flowers. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் ஃப்ளவர் வந்து வாட்டர் லெவலுக்கு வரப்போகும்போது அந்த ஃபீமேல் ஃப்ளவரை சுற்றி ஒரு கோப்பை போன்ற அந்த வாட்டர் லெவலில் வந்து ஒரு குழி மாதிரி ஏற்படும். இப்போ வாட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாட்டர் வந்து ஒன்று ஃப்ளோட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அதாவது வேவ்ஸ்லாம் வந்துச்சுன்னா அலையாக போயிட்டுருக்கும். இல்லை எந்த வேவ்ஸ் இல்லைன்னா சப்போஸ் இந்த வாட்டர் லெவலில் ஒரு வண்டு விழுந்தால் கூட அந்த வண்டுடைய இறக்கைகள் வந்து அப்படியே பறக்கிற மாதிரி பண்ணும்போது அதை சுற்றி ஒரு வட்டமாக அந்த வாட்டர் வந்து வட்டமாக ஒரு வேவ்ஸ் உருவாகிட்டே இருக்கும், ஒரு பள்ளம் ஏற்பட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வாலிசினியுடைய ஃபீமேல் ஃப்ளவர் வந்து வாட்டர் லெவலில் இருக்கும் பொழுது அந்த வாட்டர் லெவலில் அந்த ஃபீமேல் ஃப்ளவரை சுற்றி ஒரு கப்பு போன்ற ஒரு கோப்பை போன்ற ஒரு பள்ளம் ஏற்படும். அதானது ஸ்மால் கப் ஷேப்டு டிஃப்ரெஷன் ஒரு பள்ளம் ஏற்படும். இஸ் ஃபார்ம்டு அரவுண்ட் த ஃபீமேல் ஃப்ளவரை சுற்றி ஒரு கோப்பை போன்ற ஒரு பள்ளம் ஏற்படும் சொல்கிறாங்க. அப்போ இந்த மேல் ஃப்ளார் ப்ரொடியூஸ்டு மேல் ஃப்ளார். அப்போ மேல் ஃப்ளார்னு பாருங்க, அதில் வாலிசினியாவில் மேல் ஃப்ளார் இருக்கும், அதாவது ஆண் தாவரம். அது எதை உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளாரை உருவாக்கி அதில் டிட்டாச்சு அண்டு ஃப்ளோட் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் லெவல். அந்த மேல் ஃப்ளார் என்ன செய்யணும்னா, மேல் ஃப்ளார் வந்து மேல் ஃப்ளார்லேருந்து டிட்டாச்சுன்னா பிரிஞ்சிடும். டிட்டாச்சுன்னா பிரியுது. அப்போ மேல் ஃப்ளார் வந்து வாட்டருக்கு அடியிலே இருக்குல்ல, அதுலேருந்து பிரிஞ்சு வாட்டர் லெவலுக்கு மேலே மேலே வரும். இந்த கவனிச்சுக்கோங்க பாருங்க, இதுதான் மேல் ஃப்ளார். இந்த மேல் ஃப்ளாருடைய மேல் ஃப்ளார் வந்து இங்கே இருக்குங்க, மேல் ஃப்ளார் இங்கே இருக்குது, மேல் ஃப்ளார் அடியில் இருக்குது. இது இருக்கக்கூடிய ஃப்ளார்லாம் அப்படியே தண்ணியிலே பிரிஞ்சு அப்படியே மிதந்து வாட்டர் லெவலுக்கு இப்படி மிதந்துகிட்டே வரும். அப்படி வரப்போகும்போது இப்படியே மிதந்துகிட்டே வரப்போகும்போது இங்கே பெண் ஃப்ளார் இருக்கா, அதை சுற்றி அந்த பெண் ஃப்ளார் எந்த இடத்துல இருக்கோ அதை சுற்றி ஒரு கோப்பை ஓன்ற பள்ளம் ஏற்படுமா, இது மிதந்துகிட்டே வந்து அந்த பள்ளத்தில் வந்து விழுந்துடும். எது? மேல் ஃப்ளார். அப்போ பெண் ஃப்ளார் வந்து இங்கே இருக்கிறதுனால அங்கே ஒரு பள்ளம் ஏற்படுது. இந்த மேல் ஃப்ளார் வருது, ரெண்டு ஒன்று சேர்ந்து பாலினேஷன் பண்ணுது. இது வந்து வாட்டர் மூலம் பண்ணக்கூடியது. இது வந்து வாட்டர் மூலம் பண்ண சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க என்ன பண்ணால் மேல் பிளான்ட் ப்ரொடியூஸ் மேல் ஃப்ளார் விச் get detached அது பிரியும் and float to the surface of water as soon as male flower comes in contact with female flower and pollination takes place. அப்படியே மேல் ஃப்ளவர் மிதந்துக்கிட்டே வந்து ஃபீமேல் ஃப்ளவரோட இணைஞ்சு அங்கே பாலினேஷன் நடக்குன்றாங்க. stalk of the female flower coils and goes under water where fruits are produced. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த லைன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஃப்ளவர் வர்றது வரைக்கும் தான் ஃபீமேல் ஃப்ளவர் மேலே அந்த வாட்டர் லெவலில் இருக்கும். நல்லா கவனிக்கணும். இந்த வாலிசினியாவுடைய தாவருடைய மேல் ஃப்ளவர் வந்து ஃபீமேல் ஃப்ளவர் வந்து மேலே இருக்குல்ல, இங்குள்ள வந்து மேலே இருக்கிறதுனால ஒரு பள்ளம் ஏற்படுதா. எதுக்காக அப்படி பள்ளம் ஏற்படுத்த மேலே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஃப்ளவர் வர்ற வரைக்கும் இந்த ஃபீமேல் வெயிட் பண்ணும். மேல் ஃப்ளவர் வந்த உடனேயும் ஃபீமேல் ஃப்ளவர் சேர்ந்தவொடனே அங்கே பாலினேஷன் வந்த பிறகு திரும்பவும் இந்த ஃபீமேல் ஃப்ளவர் வந்து அவருடைய ஸ்டால்கை சுருக்கி கொண்டு கீழே வந்துடும். பாலினேஷன் நடக்கும்போது மட்டும்தான் அதனுடைய இந்த ஃபீமேல் ஃப்ளவருடைய காம்பு காயில் மாதிரி சுருண்டு நீண்டு வாட்டர் லெவலுக்கு வருது. எதுக்காக வருது? பாலினேஷன் பண்ணுவதற்காக. மேல் ஃப்ளவர் அப்படியே வந்தவொடனே ரெண்டு ஃப்ளவர் சேர்ந்து பாலினேஷன் நடந்த பிறகு திரும்பவும் அதனுடைய காயில் போட்டிருக்கக்கூடிய அந்த காம்பை சுருக்கி கொண்டு உள்ளே போயிடும். எதுக்காக உள்ள போகுது? ஃப்ரூட்ஸ் அது என்ன சொன்னால் எதுக்காக உள்ள போகுதுன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸு கனிகளை உருவாக்குவது. பாலினேஷன் நடந்துருச்சு, பட்டிஷன் ஆயிடுச்சு, பட்டிஷன் நடந்தோடனே கனிகளை உருவாக்க போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு டைப். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த ஹெட்டிங் பாருங்கள்.
அடுத்த கடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹைப்போஹைட்ரோபிலிட்டி பார்க்க போகிறோம். ஹைப்போஹைட்ரோபிலிட்டினா நீருக்கு அடியில் வாட்டர் லெவலுக்கே போலன் வராது, நீருக்குள்ளேயே போலன்ஸ் பரவும், அதான் ஹைட்ரோபிலிட்டி. பாலினேஷன் அகர் இன்சைட் த வாட்டர், அது வந்து அவுட் சைடு வாட்டர் லெவல் நடக்குது, இது வந்து இன்சைட் வாட்டர் நடக்குது. எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், சோஸ்டிரா மேரியானா அண்டு செரட்டோஃபில்லம் 2 தாவரம், சோஸ்டிரா மேரியானா அண்டு செரட்டோஃபில்லம் சொல்லக்கூடிய 2 தாவரங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க. டேர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து 3வது கேட்டிங்க என்ன பார்த்தீங்கன்னா ஜூபில்லின்னு சொல்லக்கூடியது. ஜூபில்லின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விலங்கு மூலமாக மகரந்த சேர்க்கை. அதாவது ஜூபில்லின்னா விலங்குகள் மூலமாக மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடிய தாவரங்கள் எவைன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், பாலினேஷன் பை த ஏஜென்சி ஆஃப் அனிமல்ஸ் இஸ் கால்டு ஜூபில்லி. அப்போ ஏஜென்சி ஆஃப் அனிமல்னால் விலங்கு மூலமாக மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடிய தாவரங்களை வந்து நம்ம ஜூபில்லின்னு சொல்லுவோம். அண்ட் ஃப்ளார்ஸ் செட் டு பி ஜூபில்லஸ். அப்போ அப்படி பண்ணக்கூடிய தாவரங்களை வந்து விலங்கு மூலம் மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடிய தாவரங்கள், அதான் ஜூபில்லஸ்னால் என்னது, விலங்கு மூலமாக மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடிய தாவரம் சொல்லுவாங்க. பாருங்கள், த அனிமல்ஸ் தட் பிரிங் அபவுட் த பாலினேஷன் மேபி. அப்போ அனிமல் மூலமாக வந்து பாலினேஷன் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி பேர்ட்ஸ் மூலமாக பண்ணும். பேர்ட்ஸ் மூலமாக, பறவைகள் மூலமாக, பேர்ட்ஸ்னால் அந்த வவ்வால்றாங்களே அது மூலமாக, ஸ்னெயில் அண்டு இன்செக்ட்ஸ். இவை 4 பேர் தான் பாலினேஷன் பண்ணக்கூடிய ஏஜென்சின்னு சொல்லலாம், இல்லை ஏஜென்ட்டு சொல்லலாம். பண்ணக்கூடியவங்க விலங்கு மூலமாக பண்ண காரணமாக இவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஓகேங்களா? அதாவது பறவைகள், வெவ்வால், நத்தைகள் மற்றும் பூச்சிகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விலங்குகள் மூலமாக நடக்கூடியது. அடுத்து பாருங்கள், of this way insects are well adapted to bring pollination. என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா of these insects are well adaptedனா மகரந்த சேர்க்கை பண்ணுவதற்காகவே சில தகவமைப்பு வந்து வண்டுகளில் காணப்படும் சொல்கிறாங்க. இப்போ பூச்சிகள் மூலம் எப்படி இனப்பெருக்கம் பாலினேஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகளில் இயற்கையாகவே பாலினேஷன் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டேஷன், ஒரு தகவமைப்பு காணப்படுன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பண்ணக்கூடியது லார்ஜ் அனிமல்ஸ் லைக் பாருங்கள் ப்ரைமேட்ஸ்னு சொல்லக்கூடிய லெமூர், அதே மாதிரி அப்ரியல் ரோட்டன்ஸ்னால் ரெப்டைல்ஸ், அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜெக்கோ லிசார்ட் அண்டு கார்டன் லிசார்ட் ஹேவ் ஆல்சோ பின் ரிப்போர்ட்டட் பாலினேட்டர்ஸ். இதில் வந்து பாலினேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரைமோட் அப்படின்னு சொன்னால் லெமூர் சொல்லக்கூடியது. அப்புறம் ஆர்போரியல்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆர்போரியல் சொல்லக்கூடியனா இந்த மரப்பொந்தில் வாழக்கூடிய பறவைகள், மரப்பொந்தில் வாழக்கூடிய பறவைகள் சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரெபிட்டல்ஸ்னு சொல்லக்கூடியது ஊர்வன. அதுலேயே ஜெக்கோ லிசார்னா ஒரு வகையான பள்ளி இனம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓணான், கார்டன் லிசார்னா ஓணான். இவைகள்லாம் வந்து பாலினேஷனுக்கு உதவக்கூடியது. அப்போ இவைகள்லாம் வந்து பாலினேஷன் பண்ணக்கூடிய விலங்கினங்கள். பாலினேஷன் பண்ணக்கூடிய விலங்கினங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் இருக்குது, பேட் இருக்குது, ஸ்னெயில் இருக்குது, இன்செக்ட் இருக்குது. அதே மாதிரி பெரிய அதாவது லார்ஜ் அனிமல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ப்ரைமேட்ஸ், ஆர்போரியல் ரோடன்ஸ், ரெப்டைல்ஸ். ஆர்போரியல் ரோடன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரப்பொந்தில் வாழக்கூடிய பறவைகள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கேட்டிங் பாருங்கள். அடுத்து அதாவது ஆர்த்தினோஃபிலி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஆர்த்தினோஃபிலின்னு சொல்லக்கூடியது பார்க்க போகிறோம். ஆர்த்தினோஃபிலினா என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் மூலமாக பறவை மகரந்த சேர்க்கைன்னு பேர். ஆர்த்தினோஃபிலினா என்னது? பறவை மகரந்த சேர்க்கை. பாலினேஷன் பை பேர்ட்ஸ் இஸ் கால்டு ஆர்த்தினோஃபிலி. பாலினேஷன் வந்து எது நடக்குது? பறவைகள் மூலமாக. சம் காமன் பிளான்ட்ஸ் தட் ஆர் பாலினேட்டட் பை பேர்ட்ஸ். சில சில தாவரங்கள் வந்து பேர்ட்ஸ் மூலமாக, அதாவது பறவைகள் மூலமாகத்தான் பாலினேஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா எர்த்ரைனா சொல்லக்கூடிய தாவரம், அடுத்து என்னது பேம்பாக்ஸ் சொல்லக்கூடிய தாவரம், அடுத்து ஜிஜிஎம் சொல்லக்கூடியது, பெக்னோனியா, ஸ்டெல்லைசா எக்ஸட்ரா. இந்த 5 தாவரங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகள் மூலமாக பாலினேஷன் பண்ணக்கூடிய தாவரங்கள். அப்போ ஆர்த்தினோஃபிலினா என்ன? பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடிய தாவரங்கள் இருக்குது. அப்போ பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை எந்தெந்த தாவரம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த்ரைனா, பேம்பாக்ஸ் சொல்லக்கூடியது,
ஜிஜின்னு சொல்லக்கூடியது, பெக்னோனியா, ஸ்டெலிசா சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஹம்மிங் பேர்ட்ஸில் அப்படின்னா இந்த ஒளிச்சிட்டு பறவை சொல்லுவாங்க, ஒளி கொடுத்துட்டே இருக்கக்கூடியது, அது ஹம்மிங் பேர்ட்ஸ். அடுத்தது சன் பேர்ட்ஸ் சொல்லக்கூடியது. அடுத்து ஹனி ஈட்டர்ஸ், தேன் குடிக்கக்கூடியது. இந்த மாதிரி சம் ஆஃப் த பேர்ட்ஸ் விச் ரெகுலர்லி விசிட் ஃப்ளார் அண்ட் பிரிங் அபவுட் பாலினேஷன். இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃப்ளாருக்கு வந்துகிட்டே போகுது. கம்மிங் பேர்ட்ஸாக இருக்கட்டும், சன் பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஹனி ஈட்டர்ஸ் இருக்கட்டும். இந்த மாதிரி சம் ஆஃப் த பேர்ட்ஸ் வந்து விச் ரெகுலர்லி விசிட் ஃப்ளார்ஸ் அண்ட் பிரிங் அபவுட் பாலினேஷன். இந்த மாதிரி சில பறவைகள் வந்து ரெகுலராக வந்து ஃப்ளாருக்கு வரதுனால, அதாவது ஃப்ளாரில் வந்து உட்காரதுனால பாலினேஷன் ஈஸியாக நடக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பறவைகள் மூலம் பாலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்த்தினோபில்லி, அதுக்கு பேர் ஆர்னித்தோபில்லின்னு பேர். ஓகேங்களா? இது ஒரு திரும்ப கேட்குற கொஸ்டின். அடுத்து பாருங்கள், the ornithophyll flowers have the following characters. இப்போ ஆர்த்தினோபில்லி ஃப்ளாருக்கு பாருங்க, அதில் வந்து அதனுடைய கேரக்டர் பற்றி பார்க்க போகிறோம். கேரக்டர்னால் அதனுடைய நன்மை என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால் நடக்கக்கூடிய சிறப்பு பண்புகள், இந்த ஆர்னித்தோபில்லி மூலம் நடக்கக்கூடிய சில பண்புகள். ஆர்னித்தோபில்லின்னு சொன்னால் பறவைகள் மூலம் மருந்து சேர்க்கை பண்ணக்கூடிய ஃப்ளார்ங்கிறாங்க. அந்த ஃப்ளார் ஏன் பறவைகள் மூலம் நடக்குதுன்னா அதுக்கு சில தகவமைப்பு இருக்கும். அதனால் பாருங்கவேன், இந்த ஃப்ளார்ஸ் ஆர் யூஸ்வலி லார்ஜ் இன் சைஸ். அப்போ இந்த தாவரங்களில் வந்து ஏன் பறவைகள் மூலம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாவரங்கள் காணப்படக்கூடிய மலர் வந்து லார்ஜாக இருக்குது, பெரிய சைஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ளார்ஸ் ஆர் என்னது டுபோச், அதாவது டியூப்லர்ஸ். அதாவது டியூப்லர்னால் அதாவது குழல் போன்று இருக்கும், அதாவது சுழல் போன்று இருக்கும். அடுத்து கப் ஷேப்னா அது பை போன்று இருக்கும். அண்டு ஆன்ஷேப்னா தாலின்னு சொல்லுவாங்களே, தாலின்னா இந்த தாலி பானைன்னுவாங்க. அந்த பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும், பெரிய பானை, அந்த மாதிரி ஃப்ளார் இருக்குமா. ஏன் பறவைகளும் நடக்குதுன்னா, இந்த தாவரங்கள் ஏன் பறவைகள் மூலம் மருந்து சேர்க்கை நடைபெறுதுன்னா, அதில் காணக்கூடிய பூக்கள் வந்து அதாவது டியூப்லன்னா குழல் போன்று இருக்குமா, கப் ஷேப்பு தாலி மாதிரி, அதனால தான் அந்த பறவைகள் உள்ளே போதுன்றாங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஃப்ளார்ஸ் ஆர் வந்து பிரைட் கலர் வந்து பிரைட்டாக இருக்கும், அட்ராக்டிவாக. ஏன் கலர் பிரைட்டாக இருக்குன்னா அப்போ தான் அந்த பூச்சிகளை பறவைகளை கவர வர்றது. அந்த பிரைட் கலர் ரெட் இருக்குது, ஸ்கார்லெட்ன்ற இது ஸ்கார்லெட் இருக்குது, பிங்க்கு, ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோ, இந்த மாதிரி அட்ராக்டிவாக கலரில் ஃப்ளார் இருக்கிறதுனால அதை இன்செக்ட்னு சொல்லக்கூடிய பேர்ட்ஸ் ஈஸியாக கவருது. அந்த பேர்ட்ஸை அட்ராக்ட் பண்ணி இழுத்து அந்த கலர்களாக இருக்கிறதுனால அந்த பாலினேஷன் நடக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஃப்ளார்ஸ் ஆர் வந்து பாருங்கள் சென்ட்லெஸ் அண்ட் ப்ரொடியூஸ் நெக்டார். இந்த தாவரம் காணக்கூடிய மலர்கள் எல்லாமே சென்ட்லெஸ்னால் மனம் உடையது, நல்ல நறுமணம் இருக்குன்றாங்க. அதே நேரத்தில் நிறைய நெக்டார்னால் அதாவது கனி உற்பத்தி பண்ணக்கூடிய கிளான் இருக்குது, அதாவது தேன் சுரக்கும், அதிகமாக தேன் சுரக்குறாங்க இன் லார்ஜ் குவான்டிட்டி. அப்போ நிறைய லார்ஜை உருவாக்குறாங்க. அடுத்து பாருங்கள், போலன் அண்ட் நெக்டார் ஃப்ரம் த ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ் விசிட்டிங் ஃப்ளார்ஸ். அதாவது இந்த போலனும் அந்த நெக்டாரும் வந்து போலன் கிரெயின்ஸும் அந்த நெக்டாரும் வந்து டெய்லி விசிட் பண்ணக்கூடிய பேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரிவார்டாக கிடைக்குது. ரிவார்டாக ஒரு வெகுமதியாக கிடைக்கின்றாங்க. இப்போ வந்து ஃப்ளார் வந்து பெருசாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, அதனால் வரக்கூடிய பேர்ட்ஸ் வந்து ஏன் அந்த ஃப்ளாருக்கு போகுதுன்னா அதுக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்கிது. என்ன ரிவார்டு கிடைக்குதுன்னா தேனும் கிடைக்கிது, அதே நேரத்தில் போலன் கிரெயின்ஸும் கிடைக்கிது, அதனால் அது ஒரு ரிவார்டாக எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாயிண்ட் பாருங்கள், இந்த ஃப்ளவர் பார்ட்ஸ் ஆர் டச் அண்ட் லெதரி. இல்லை டக்னா தடித்து காணப்படும், தடித்த தோல் ஒன்று இருக்கும். இதனுடைய இந்த பறவைகள் மூலம் பண்ணக்கூடிய பாலினேஷன் பண்ணக்கூடிய ஃப்ளார் பாருங்கள், அதனுடைய ஃப்ளார் வந்து எப்படி இருக்கும், இதழ்கள் வந்து தடித்திருக்கும், தோல் கொண்டு காணப்படும். அடுத்து பாருங்கவேன், விஸ்டன்னா உறுதியாக இருக்கும் அண்டு பவர்ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் த விசிட்டர்ஸ். பவர்ஃபுல் இம்பேக்ட்ஸ்னால் விசிட்டர்ஸ் வந்து எவ்வளோ பெரிய பேர்ட்ஸ் வந்து உட்காந்தாலும் அதை தாங்கக்கூடிய தன்மை இருக்க மாட்டாங்க, பவர்ஃபுல்லாக இருக்கும். விசிட்டர் வர்றாங்களே அவங்க வந்து உட்காரும்போது அதை தாங்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.